ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா டீட் கோட் கொஸ்டின் நம்பர் 3499 மேக்ஸிமைஸ் ஆக்டிவ் செக்ஷன்ஸ் வித் ட்ரேட் ஒன். ஓகேவா? இது வந்து அவங்க மீடியம்னு கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இது ரொம்ப ஈஸி தான். அங்கே கொஸ்டின்குள்ள போகலாம். கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, பைனரி ஸ்ட்ரிங். பைனரி ஸ்ட்ரிங் என்னன்னா, ஒரு ஸ்ட்ரிங் அதில் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேற நம்பர்ஸ் எதுவுமே இருக்காது. அதோட லென்த் வந்து n. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்போ அந்த பைனரி ஸ்ட்ரிங்ல 1 இருந்தா அதை வந்து நம்ம ஆக்டிவ் செஷனா கன்சிடர் பண்ணிக்கணும், 0னா இன்ஆக்டிவ். ஓகேவா? அடுத்து வந்து என்ன, யூ கேன் மேட் அட்மோஸ்ட் ஒன் ட்ரேட் மேக்ஸிமம். நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. நான் சிம்பிளா என்னன்னு சொல்றேன். சிம்பிளா என்னன்னா, இப்போ இந்த இருக்குதா, இந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒன்னுங்கிறது வந்து ஆக்டிவ் செஷன், இந்த மற்றது எல்லாமே இன்ஆக்டிவ் செஷன். நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து ஒரு ஆக்டிவ் செஷனுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடுல இன்ஆக்டிவ் செஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஆக்டிவ் செஷனா மாத்திக்கலாம். அப்ப அதுதான் ஒரு ட்ரேட். இங்க கொடுத்துருக்காங்க, இந்த கன்வெர்ட் a continuous flux of one that surrounded by zeros to all zeros. ஓகேவா? இப்போ ஒன் ட்ரேட் என்னன்னா, இப்போ இதை எடுத்துருக்கோம்னா இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஜீரோஸ், இதுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஜீரோஸ், இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒன்று இருக்குதா. ஸோ வந்து நம்ம இப்போ ஒரு ட்ரேட் பண்ண போறோம்னா இந்த எல்லா எலமெண்ட்டையுமே ஒன்னா மாத்திக்கலாம். இப்படி மாத்தினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து எத்தனை ஆக்டிவ் செஷன் இருக்குது, அதாவது எத்தனை ஒன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணா ஆன்சர் வந்துடும். இதில் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கா அந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இருக்குல்ல, இது வந்து யூஸ்ஃபுல் தான். ஆனால் நம்ம இது இல்லாமலே சால்வ் பண்ணலாம், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை அந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே எடுத்துக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஒன்னுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஜீரோஸ், ரைட் சைடில் இருக்க ஜீரோஸ் சூஸ் பண்ணிட்டு, இப்போ ஒரு ஆக்டிவ் செஷன் இருக்குதா, நான் இந்த இது மேட்ச் ஆகுதா, பிளாக் ஆஃப் ஒன் சரௌண்டட் பை ஜீரோஸா இருந்துச்சுன்னா இந்த ஜீரோஸ் எல்லாமே நம்ம ஒன்ஸா மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்களா. ஸோ நம்ம இந்த ஜீரோஸ் எல்லாம் ஒன்னா மாத்தணும்னா இதில் இருக்க 5 ஜீரோஸுமே ஒன்னா மாறிடும். ஸோ நம்ம அந்த இந்த இதுக்கு பதிலாக ஃபுல்லாகவே 5 ஜீரோஸ் எடுத்துட்டு 5 ஒன்னா போட்டோம்னா 5 நியூ ஒன்ஸ், ஆல்ரெடி இருந்த 2 ஒன், மொத்தமாக சேர்த்து 7. அதான் அவுட்புட். ஓகேவா? கண்டிஷன் நார்மல் தான், 10^5 தான். ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச், ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்புட் நம்ம கொஞ்சம் கஷ்டமான இன்புட்டாக எடுத்துக்கிடுவோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த கேஸை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆக்சுவல் கொஸ்டினுக்கானது நீங்கள் 4th எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியவே செய்யும். என்னன்னா, இப்போ இந்த இன்புட்டுக்கு வந்து நம்ம இந்த 1 எடுத்து 0 0 இந்த 3 இதை நம்ம வந்து ஒன்னா மாற்றிட்டோம்னா ஒரு ட்ரேட் முடிஞ்சிருச்சா. ஸோ நம்ம வந்து இந்த 0 ஒன்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த 0க்கு 1க்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடும் 0 இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஒன்னா மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏதாவது ஒரே ஒரு ட்ரேட் தான் பண்ணணும். நம்ம பண்ண போகிற ஒரே ட்ரேடும் மேக்ஸிமமாக இருக்கணும். ஓகேவா? இதை நான் எப்படி பண்ணலாம்னு யோசிச்சேன்னா, நார்மல் தான், லீனியராகவே நம்ம பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இந்த அவுட்புட் எடுத்துக்கிறோம். சரிங்களா? 0 1 0 1 0 0 1 கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 0 1 0 1 எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து either we should choose this two or this two, right? இந்த கேஸ்க்கு இது ரெண்டுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதை மாத்துறதும் அதை வந்து ஃபுல்லா ஒன்ஸா கன்வெர்ட் பண்றது மூலமா நம்ம ஒரு ட்ரேட் பண்ணலாம். கரெக்டா? இதை நம்ம எப்படி பண்ண போறோம்னா, நான் சிம்பிளா ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறப்ப, சரிங்களா? இப்போ நான் ஜீரோஸ் இருந்துச்சுன்னா கண்டினியூஸா எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு ஒரு 3 ஜீரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குன்னா நான் ஒரு லிஸ்ட் எட் பண்ணி, இப்போ எனக்கு ஜீரோஸ் இருக்கா, ஜீரோஸ் வந்து நான் நெகட்டிவா நான் கன்சிடர் என் லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ண போறேன். எப்படின்னா 3 ஜீரோ இருக்கா, ஸோ வந்து நான் -3ன்னு என் லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணுவேன். 3ன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 இருக்குதா, ஸோ வந்து ஒரே ஒரு 1 தான் இருக்கு, ஸோ +1. இங்க -2 ஜீரோ இருக்கிறதுனால -2ன்னு வச்சுக்கிற போறேன். இப்போ நான் ஒன்ஸ் இந்த லிஸ்ட் ஃபைண்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்து அந்த லிஸ்ட்டை நான் திருப்பி டிராவல்ஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் நம்பர் இருக்கான்னு செக் பண்றேன். இன்கேஸ் இது பாசிட்டிவ் நம்பரா இருந்தா இதுக்கு லெஃப்ட்ல இருக்கிறது நெகட்டிவ் நம்பரா தான் இருக்கும், இதுக்கு ரைட்ல இருக்கிறதுமே நெகட்டிவ் நம்பரா தான் இருக்கும். ஏன்னா இப்போ இது கூட இன்னொரு 1 இருந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல 1 இருந்திருக்காது, 2 இருந்திருக்குமா. ஸோ நான் வந்து இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக டிராவல்ஸ் பண்ணிட்டு
எனக்கு இப்போ ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னா அதுக்கு லெஃப்ட் ரைட்ல இருக்கிறதோட அப்சல்யூட் சம் எடுத்து அப்சல்யூட் வேல்யூ எடுத்து அதை சம் பண்ண போறேன். அப்படி எந்த சம் வந்து மேக்ஸிமம் வருதோ அதை வந்து டோட்டல் ஒன்ஸ் கூட ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். இது கொஞ்சம் ஒயிட் போர்டில் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு கோடா பார்க்குறேன். கோடா பண்ணும்போது ஈஸியா இருக்கும். நான் ஜாவா தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு மற்ற லாங்குவேஜுமே மேக்ஸிமம் சிமிலராக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங்கை வாங்கிக்கிறோம். ஸ்ட்ரிங்குக்கு லென்த்து தேவைப்படும். ஸோ லென்த்து கண்டுபிடிச்சிக்கிறோம். இன்ட்டு லென்த் நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறோம். ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் லிஸ்ட் ஏற்பட்டோம். நியூ அரே லிஸ்ட் ஆஃப் ஓகேவா? இன்ட்டு அடுத்து வந்து நம்ம அந்த மேக்ஸிமம் பேர் கண்டுபிடிக்கணும். அதுக்காண்டி இன்ட்டு மேக்ஸிமம் ஒரு வேல்யூ வச்சுக்கிறோம். சொல்லிட்டு ஜீரோஸே ஓகே தான். நெக்ஸ்ட் இன்ட்டு கேன்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம கண்டினியூஸா வருதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண போறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் போட்டுக்கலாம். இன்ட்டு ஈக்குவல் 0 தென் நம்ம வேற இந்த நமக்கு கேரக்டரா தானே தேவை, அதோட இண்டெக்ஸ் தேவை இல்லை. ஸோ C2 S டாட் இப்படி இந்த இப்படி ஃபார் லூப் போட்டோம்னா ஒவ்வொரு கேரக்டரா வரும். பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். சி டாட் ஈக்குவல் நார்மலாக எரர் வரும். ஸோ அதுக்காண்டி ரிட்டர்ன் 0ன்னு சும்மா கொடுத்துக்கிறேன். நம்ம இது முடிக்கல, ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறோம் நம்ம போட்ட லூப் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி. ஸ்டாண்டர்ட் அவுட்ல 0 வந்துருச்சா? ஓகே, இப்போ நம்ம பண்ணது கரெக்ட். நெக்ஸ்ட் நம்ம வந்து இது பண்ண போறோம். இஃப் c equal to 0 1 செக் பண்றோம். ஓகேவா? அது கேரக்டர். இஃப் k கிரேட்டர் தென் 0னா இது k வந்து கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ஒன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லிஸ்ட் டாட் append of k. ஓகேயா? அடுத்து k equal to -1, ஏன்னா 0ல இருக்கிறதுனால -1. -1. ஓகேவா? ஒருவேளை இல்ல இதான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்னா ஆல்ரெடி நெகட்டிவ்ஸ் இருக்குன்னா k மைனஸ் மைனஸ். இதே மாதிரி ஒன்றுக்கும் சேம் கோடு தான். நான் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்லி இந்த சிம்பிள் மட்டும் மாறும். சி வந்து லெஸ் தென் இருந்தா கே வந்து ஓகேவா? ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இது எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். இஃப் கே, ஏன்னா லாஸ்டா இருக்கிறது வந்து கே அப்பண்ட் ஆயிருக்காது. ஸோ கே ஈக்குவல் டு லிஸ்ட் டாட் அப்பண்ட் ஆஃப் கே. ஓகேவா? திருப்பி நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம பண்ணது கரெக்டா இருக்கான்னு. லிஸ்ட் சாரி பைத்தான் அடிச்சிட்டேன். லிஸ்ட்டுக்கு வந்து ஆட் தெரியும் -1 1 1. இப்போ நமக்கு இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு 1 இருக்கா, அதுக்கு லெஃப்ட் சைடில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது, ரைட் சைடில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டோட அப்சல்யூட் வேல்யூ. இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 2 3 + 1 4ங்கிற ஆன்சர் வந்துருச்சா? இந்த கேஸ்க்கு உங்களுக்கு கிளியராக புரியுது. இப்போ நம்ம இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதோட நெய்பர் வேல்யூ வந்து -1 -1. இதோட அப்சல்யூட் வேல்யூ 1 1. ஸோ வந்து 1 + 1 2 2 + 1 3. ஆல்ரெடி இன்னொரு பாசிட்டிவ் இருக்கா, ஸோ 4.
அந்த அப்படி பண்ணுறோம். இப்போ இந்த நம்பர் எடுத்துட்டோம்னா இதுக்கு ரைட் லெஃப்டில் இருக்கிறதோட அப்படி இருக்கிற எல்லாத்தோட மேக்ஸிமம் தான் இது. இப்போ நம்ம பண்ண கோட் கரெக்டு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த லிஸ்ட்டை நம்ம ட்ராவல்ஸ் பண்ணால் போதும். நான் இன்னொரு வேல்யூ வச்சுக்கிறேன். இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து இன்ட்டு மேக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம், ஸோ தேவையில்ல. அப்புறம் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 1 ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல் டாட் ஐ லெஸ் தென் லிஸ்ட் டாட் சைஸ் ஆஃப் -1. ஏன்னா கடைசிலையும் ஃபர்ஸ்ட் இருப்போம் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் ரைட் ரெண்டுமே இருக்காது, ஸோ அதனால அதை எடுக்கல. இப்போ வந்து என்ன செக் பண்றோம்னா இஃப் ஐ ஈக்குவல் டு சாரி லிஸ்ட் ஆஃப் ஐ கிரேட்டர் தென் 0, அதாவது பாசிட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா மேக்ஸ் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் கமா லிஸ்ட் ஆஃப் ஐ -1 இன்ட்டு -1. இது வந்து நார்மலா நெகட்டிவ்ல தான் இருக்கும், அதை பாசிட்டிவா மாத்துறோம். பிளஸ் லிஸ்ட் ஆஃப் i +1 இன்ட்டு -1. ஜஸ்ட் ரிப்ளேஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஒன்ஸ் இது முடிச்சோடனே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவுட் டாட் பிரிண்டர்லன் ஒன்ஸ் பிளஸ் மேக்ஸ் ஒன்ஸுக்கு இன்னும் கூட இருக்கிற ஒன்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ஐ. ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம கோட் லாஜிக்கா கரெக்டாக இருக்காதுன்னு. எங்கேயோ தப்பு பண்ணிருக்கேன். ஓகே, ஒன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஒழுங்கா செக் பண்ணல. இது இந்த இடத்துல நம்ம ஒன்ஸை வந்து அதுலேயே ஃபர்ஸ்டே செக் பண்ணுறோம். a into 1 0 0 இங்க இடத்துல வரும். ஸோ வந்து ஒன்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் 4 7 4 கரெக்டாக தான் வருது. ஸோ இதை நம்ம எடுத்து விட்டுட்டு ரிட்டன் ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்ச மேக்ஸ். ஓகே, 4 கேஸ் அக்செப்ட் ஆயிருச்சு. ஓகே, சப்மிட் பண்ணுவோம். அக்செப்ட் ஆயிருச்சு. எஃபிஷியண்டா ஆல்சோ 75% எஃபிஷியண்டானது ஒன்று தான். இது நம்ம மெமரி ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எப்படி இதில் வந்து நம்ம மெமரி ஆப்டிமைஸ் பண்ணலாம், அது எப்படி பண்ணலாங்கிறத மட்டும் பார்த்து வைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.